கிடைக்காத பொருளே கிடையாது. ரொம்ப எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கிற பொருள் நம்ம வீட்டிலே இருக்கும். கேப்பமாவும் ஒன்று வச்சுருப்போம். கால்சியம் சத்து நிறையாவே இருக்குது. பாலை காட்டிலும் ராகியில் நிறையா இருக்குது. திரும்பி நான் சொன்ன மூட்டு வலி இருக்கிற எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ எல்லாமே வந்து ஈஸியாக இன்கார்பரேட் பண்ணலாம். அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு வந்து நல்ல பால் சுரக்கிற தன்மையும் வந்துடும், அவங்களுக்கு நல்ல எனர்ஜியும் கிடைக்கும். நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தோன்னா நம்ம பாட்டிமார்கள் நம்ம தாத்தாமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா இட்லியோ தோசையோ சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்சது ராகி. அவங்க விளை வைப்பாங்க, அந்த ராகி எடுப்பாங்க, அந்த மாவை எடுத்து முன்னாடி நாள் நைட்டே கரைச்சி வச்சுருவாங்க. அதை அடுத்த நாள் புளிச்சிரும், அதை எடுத்து கூலாக குடிப்பாங்க. அது வந்து எவ்வளோ நியூட்ரிஷியஸ்ன்னு தெரியாமல் அவங்க குடிச்சிருக்காங்களோ இல்லை சயின்டிஃபிக்காக தெரிஞ்சு குடிச்சிருக்காங்களோ நம்மளுக்கு தெரியல. பட் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போது அதை நம்ம பார்த்தா இலக்காரமாக கூட நினைப்போம். இப்போ கூட ரோட்டில், ஆனால் இப்போ கொஞ்சம் பூமிங் ஆகிட்டுருக்கு. இப்போ ரோட்டில் வந்து கேப்பக்கூழ் எல்லா கூழுமே விற்கிறாங்க. அதை வந்து நம்ம அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸை தெரிஞ்சு நம்ம அறிஞ்சு வாங்கி குடிக்கிறோம். அதே இது நம்ம வீட்டில் இன்கார்பரேட் பண்ணலாம்ல. லைக் நம்ம வந்து நார்மலாக நம்ம தோசை மாவு அரைச்சி இட்லி மாவு அரைச்சி அதுக்கு நம்ம என்னென்னமோ வேலை பார்க்குறோம். அதுக்கு ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பார்க்குறோம். அந்த வேலை பார்க்கறதுக்கு இது ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரு கிடைக்காத பொருளே கிடையாது. ரொம்ப எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கிற பொருள் நம்ம வீட்டிலே இருக்கும். கேப்பமாவும் ஒன்று வச்சுருப்போம், ஆனால் அதை யூஸ் பண்ணாமலே வச்சுருப்போம். என்றைக்காவது ஒரு அடையை போடுறது அதிலே இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் இன்கார்பரேட் பண்ணலாம். அந்த மாதிரி இன்கார்பரேட் பண்ணி நம்ம சாப்பிட்டா அதோட நன்மைகள் பல. அதை தான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த நன்மைகள் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். லைக் ராகிலேயும் வந்து நான் மெயினாக சொல்கிறது என்னென்னா கால்சியம் சத்து நிறையாவே இருக்குது. பாலை காட்டிலும் ராகியில் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு பால் குடிக்கலை, அவங்க இஷ்டப்படலை, நிறைய பேருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். பால் சேராது நிறைய பேருக்கு. அதாவது பசும்பாலோ எருமைப்பாலோ சேராது நிறைய பேருக்கு. அந்த பால் குடித்தா அவங்களுக்கு வந்து அந்த உடம்பு வந்து ஏற்றுக்காது. அதோட இது வந்து என்னென்னா பல் அரிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் நாங்கள் ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட்டு டயட்டிஷியனாக ஃபிசிஷியனே என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ராகிக்கு மாறிடுங்க, மற்ற ஃபுட்ஸில் நிறைய கால்சியம் இருக்குது, அதை நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ராகியை வந்து நீங்கள் 1 டம்ளர் பாலில் இருக்கிற கால்சியமும் 1 ஸ்பூன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ராகியில் இருக்கிற கால்சியம் இன்னும் அதிகம். அதாவது 1 டம்ளர் பால் குடிக்க வைக்கிறதுக்கு பதில் நீங்கள் 2 ஸ்பூன் ராகி வச்சு எதனாலும் செஞ்சு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து கூழ் குடிக்கிறாங்களா, கூழ் செஞ்சு குடிக்கலாம். இல்லை களி மாதிரி பாரிஜ்னு சொல்லுவோம். பாரிஜ்னா நம்ம இட்ஸ் அ குட் பேபி வீனிங் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அதாவது 6 மாதத்தில் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாலிட் ஃபுட் சேர்ப்போம் இல்லையா. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எங்களோட ரெக்கமெண்டட் டயட் வந்து என்னென்னா இந்த ராகி பாரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒன்றுமே இல்லை, 1 ஸ்பூன் பவுடர் எடுத்துகிட்டு நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நீங்கள் சால்ட்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ அது வந்து போடவே தேவையில்லை. 1 வயசு வரைக்கும் நீங்கள் போடணுன்னா ரொம்ப மைல்டாக ஒரு ஃப்ளேவருக்கு போட்டு என்ஹான்ஸ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் கீ கூட சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல ஃபேட் சேர்க்கணும்னு நினச்சா ஒரு கீ சேர்த்துட்டு அதை வந்து ஒரு பவுல் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேபிக்கு நல்லா ஆற வச்சு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே அந்த சேஞ்சஸ் தெரியும். லைக் அந்த ராகியில் கால்சியம் மட்டும் இல்லை, அயன் சத்தும் இருக்குது, பொட்டாசியமும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது. அது வந்து இவங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. ராகி வந்து இதில் இருக்கிற கால்சியம் வந்து திரும்பி நான் சொன்ன மூட்டு வலி இருக்கிற எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ எல்லாமே வந்து ஈஸியாக இன்கார்பரேட் பண்ணலாம். இந்த ராகி மால்ட்டுன்னு இப்போ ஒன்று நம்ம எல்லா கடையிலையும் வந்து இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கு. அது வந்து நான் பர்சனலாக எங்கள் அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு 5 years பேக். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு ராகி மால்ட்டுன்னு எங்கள் காலத்தில் நாங்கள் சின்ன வயசுலலாம் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அப்படிலாம் போகிறப்ப அது வந்து இப்போ டீ காஃபி எப்படி பாப்புலரோ அந்த மாதிரி ராகி மால்ட் வந்து பாப்புலராக இருந்தது அப்படின்னு. அதோட ரெசிபி வந்து இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லைக் அது ஒன்றுமே இல்லை, அதே மாதிரி தான் 1 ஸ்பூன் ஆஃப் ராகி ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ராகி நம்ம வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அது கொதிச்சுட்டு வர கன்சிஸ்டன்சியில் பால் நம்ம கொதிக்க வச்ச பால் ஊற்றி நல்லா பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை போடாமல் கூட நிறைய பேர் குடிப்பாங்க. உப்பு போட்டு குடிக்கலாம். இப்போ ஸ்பைஸ் பிடிச்சதுன்னா உப்பு, மிளகு, அந்த சீரகம் அந்த வாடை போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு குடிச்சிங்கன்னா நம்ம போன்ஸ் டென்சிட்டியும் வந்து அதிகரிக்கும். அதில் நம்ம கால்சியம் சத்து, ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்குது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து இந்த ராகி வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறத நம்ம ஏன் விடணும்? கிடைக்கிறத நம்ம ஒழுங்காக பயன்படுத்தி சாப்பிட்டோம்னாலே நம்ம லைஃப் நம்ம சொன்ன மாதிரி நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்கலை அதுதான் வந்து மேஜர் ப்ராப்ளமாக இப்போ இருக்குது. அவங்களுக்கு என்ன டயட் கொடுக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இப்போ கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, மீன் கொடுங்க, முட்டை கொடுங்க, இந்த மாதிரி கார்லிக் அதாவது பூண்டு நிறையா கொடுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் இருக்குது, ஒத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஒயிட் ரைஸ் இருக்குல்ல, ஒயிட் ரைஸ் வந்து இட்ஸ் அ கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலாம். பட் அதுக்கு பதில் நீங்கள் ராகி சப்ஸ்டியூட்டாக பண்ணுங்களேன். ராகி களி செஞ்சு கொடுங்க, ராகி கூழாக செஞ்சு கொடுங்க, இல்லை ராகியில் தோசை கூட செய்யலாம். ராகி தோசைலாம் எப்படி செய்யலாம்னா ராகியில் ஒரு ரவை போட்டு தயிர்
தயிர் போட்டு அந்த மாவு மாதிரி பண்ணி கூட தோசை மாதிரி நல்லா ருசியாக கூட அதில் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு வந்து நல்ல பால் சுரக்கிற தன்மையும் வந்துடும். அவங்களுக்கு நல்ல எனர்ஜியும் கிடைக்கும். லைக் அவங்க வந்து எப்பயுமே வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஏன்னா அவங்களோட ரத்தம் தான் பாலாக மாறி போகுது இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம லாக்டேட்டிங் மதர்ஸ் நம்ம பிள்ளையை மட்டும் பார்த்துட்டு அவங்கள விட்டுறக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் நம்ம நார்மல் கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ராகியை கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க, எனர்ஜெட்டிக்காக, இன்னும் நல்லா பால் சுரக்கும்.